இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் கிருபையாய் நம்மை இந்த வருஷத்தின் 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்தின் முதலாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை தொடர்ந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால். இந்த வசனத்தில் கர்த்தர் ஒரு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம், இந்த மாதம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படலை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படின்னால் நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுகிறபடி அவர் செய்கிறவராக இருக்கிறார். சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பார் சொன்னால் அவர் சொல்லுகிறபடி அவர் செய்கிறவராக இருக்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் மனிதர்கள் நிறைய காரியத்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அந்த சொல்லை காத்து கொள்ள மாட்டார்கள். சொல்லுவாங்க, அப்புறம் செய்யாமல் விட்டுருவாங்க, செய்யவே மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அப்படியானால் இந்த வார்த்தை மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்வாரானால் அதை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக மனிதர்கள் நாங்கள் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம் என்று வாக்கு கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் கூட அந்த வாக்கு என்ன செய்யலாம், மறந்து விடலாம், அல்லது அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போகலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷன் மனுஷனே, தேவன் தேவனே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆகவே ஆண்டவர் நமக்கு சொன்னபடியே அவர் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அவர் ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்கிற தேவன் அல்ல, மாறி மாறி அவர் பேசுகிற தேவன் அல்ல, சொன்னதை மறக்கிற தேவன் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவர் சிலுவையிலே நமக்காக அவர் என்ன செய்தார், அவர் சாபமானார். சிலுவிலே அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். எதற்காக என்று சொன்னால் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் தரித்திரத்தில் இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, சாபத்தில் இருப்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. நாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரிவேத. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவே அவருடைய விருப்பம், அவருடைய பிரியம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பதாக இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எப்போ ஆசீர்வதிப்பார்? இந்த மாதமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதம். பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்கிறாங்க. எல்லா மாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதம். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தர் பிள்ளை, நீங்கள் ஒருவேளை பிறந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் தேவன் எனக்கு சொன்னபடி என்னை என்ன செய்யலை, இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, எப்பொழுதுதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கேள்விக்குறியோடு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொன்னபடி உங்களை என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். அவர் சொன்னபடி ஆஸ்வதிக்கிற தேவன் என்பதனால நாங்கள் 3 காரியங்களையும் 1ஆம் தேதி தியானித்தோம். சொன்னபடி அவர் நன்மையை தருவார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சொல்லியிருந்தபடி சாராய் பேரில் கடாட்சியமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லியிருந்தபடி சாராய் பேரில் கடாட்சியமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆபிரகாம் சாராளுக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அது என்ன வாக்குத்தத்தம் என்று கேட்டால், அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. பிள்ளை இல்லாதிருந்த அவர்களுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒரு குமாரனை என்ன செய்வேன்? கொடுப்பேன். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாம் சாராளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். அவர் பண்ணின அந்த வாக்கின்படியே, அவர் சொல்லியிருந்த அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அது என்ன சொல்லப்போனால், சொன்னபடி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்தார். எது நன்மை என்று கேட்டால், கர்த்தர் கொடுத்த ஒரு குழந்தை தான் கர்த்தர்களுக்கு கொடுத்த ஒரு நன்மை. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களில் யாருக்காவது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பீங்க சொன்னால், கர்த்தர் இந்த மாதம் கொடுக்குற இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நன்மையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அந்த நன்மை மாத்திரமல்ல, குழந்தை என்கிற அந்த நன்மை மாத்திரமல்ல, வீடு ஆண்டு நமக்கு தருகிற ஒரு நன்மை, வாகனம் தேவன் நமக்கு தருகிற ஒரு நன்மை. அல்லேலூயா. திருமண காரியம் அது தேவன் நமக்கு தருகிற ஒரு நன்மை. அல்லேலூயா. வேலை ஆண்டு நமக்கு தருகிற ஒரு நன்மை, தொழில் வருமானம் தேவன் நமக்கு தருகிற ஒரு நன்மை. இப்படி இந்த நன்மையெல்லாம் கொடுத்து கர்த்தர் நிச்சயமாக எங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாகவே கர்த்தருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, ஆண்டு சொன்னபடி நினைத்து பார்க்காத காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. சொன்னபடி நினைத்து பார்க்காத காரியத்தை செய்வார். ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசை அவனுக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னார், நீ எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நீ விரும்புகிறது நல்ல காரியம்தான், ஆனாலும் நீ அதை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பான குமாரனாகிய சாலமோனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லியிருந்தார். தேவன் தாவீதுக்கு சொல்லியிருந்த அந்த வாக்கின்படியே கர்த்தர் சாலமோனை கொண்டு கர்த்தர் மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகவே பாருங்கள், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் சொன்னபடியே கர்த்தர் செய்தார். என்ன சொன்னார்? உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை என்ன செய்வான்? கட்டுவான் என்று சொன்னார். சொன்னபடியே கர்த்தர் செய்தார். நம்முடைய ஆண்டவர் யார்? சொன்னபடியே செய்கிறவர், சொன்னபடியே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது, தாவீதாவது ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு அவன் விரும்பினான், அவன் ஆசைப்பட்டான், அதற்காக எல்லாவற்றையும் சவதரித்தான். ஆனால் சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று நினைக்கவே இல்லை. நினைத்து பார்க்காத காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் எப்படி உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் தெரியுமா? நீங்கள் நினைத்து பார்க்காத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் சொல்வீங்க, இந்த ஒரு காரியத்தை ஆண்டு எனக்கு செய்வார் என்று நான் என்ன செய்யலை, நினச்சி கூட பார்க்கலைங்க. இதுக்கெல்லாம் நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவள் அல்ல. ஆனால் கர்த்தர் கிருபையாக எனக்கு இந்த காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்கிற தேவன். நாம் வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, நாம் நினைக்கிற காரியம் அல்ல, நாம் நினைத்து பார்க்கக்கூடாத, நாம் நினைத்து பார்த்திராத காரியங்களை கூட கர்த்தருடைய வாழ்க்கையை செய்கிற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் ஆண்டவர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையிலே நினைத்து பார்க்காத காரியங்களை அவர் செய்வார். மூன்றாவது, ஆண்டவர் சொன்னபடி உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோபு தன் சகோதரனுக்கு ஏசாவுக்கு பயந்து தன் தாய் தகப்பனை விட்டு தன் மாமனாருடைய வீட்டுக்கு அவன் பிரயாணப்பட்டு போகிற வழியில் கர்த்தர் அவனை சந்தித்து, அல்லேலூயா, ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே முக்கியமான வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் என்ன சொன்னார் யாக்கோபுக்கு? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் யாருக்கு கொடுத்த வாக்குத்தம்? யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு. அந்த வாக்குத்தை பெற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு போனான். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழித்து திரும்ப கர்த்தர் சொன்னபடியே அந்த தேசத்துக்கு என்ன செய்கிறான்? திரும்பி வருகிறான். அல்லேலூயா. அந்த 20 ஆண்டு காலம் முழுவதும் கர்த்தர் யாக்கோபோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். அவனை ஆசீர்வதித்தார். கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனவனை கர்த்தர் 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வரும்படி கர்த்தர் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்னபடி ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை என்ன செய்வார்? உங்களை பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3 காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போகிறார். ஆண்டவர் சொன்னபடி என்ன செய்வார்? நன்மையை தருவார். 2வது, சொன்னபடி நினைத்து பார்க்காத காரியங்களை செய்வார். 3வது, சொன்னபடி உங்களை அவர் பாதுகாப்பார். அவரை போல இந்த உலகத்தில் பாதுகாக்க இந்த உலகத்தில் ஒருவருமே கிடையாது. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை என்ன செய்வார்? காப்பார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே கர்த்தர் காத்துக்கொள்வார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போல கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுபோல் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தது போல கர்த்தர் செய்தார். அதுபோல் யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்தது போல செய்தார். அதே போல் நமக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கொடுத்து பல மாதங்கள் கடந்து போயிருக்கலாம், பல வருடங்கள் கூட கடந்து போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், ஆனால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லையே, எப்பொழுதுதான் அது நிறைவேறும் என்ற ஒரு கேள்விக்கோடு வந்திருக்கிற, ஏக்கத்தோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதம் உனக்கு சொன்னபடியே, கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்கின்படியே
கர்த்தர் உனக்கு செய்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் சொன்னபடி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை தரப்போகிறபடினால, எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறபடினால, நம்மை பாதுகாத்து வழிநடத்த போகிறபடினால எல்லாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. இது ஆண்டவர் நமக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்குத்தத்தம். இன்னொரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது யாராவது சொல்ல முடியுமா? அது நீங்களே சொல்றீங்களா பாஸ்டர்? யாரா சொல்லுங்களேன். நான் சொல்கிறது வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தம். ஆனால் இன்னொரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் சொல்லுங்கப்பா? சொன்னபடி. யார் சொல்கிறது? வெரி குட் சிஸ்டர் தேசப்பட்டு. அவங்களுக்காக கை தட்டுவோமா? கர்த்தரோட ஆசை. வருகையை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வருகை குறித்து யார் சொல்லியிருக்கிறது? கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இது என்னது? இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நமக்கெல்லாம் எது தானே ஞாபகம் இருக்கும்? நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமே தவிர எந்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்காது. அவரோட வருகை குறித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நமக்கு என்ன இருக்காது? ஞாபகம். அவருடைய வருகை குறித்த ஞாபகம் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அநேகருக்கு இன்றைக்கு எதை மறந்து விட்டார்கள்? ஆண்டவருடைய வருகையை மறந்து விட்டார்கள். அவர் தம்முடைய வருகையை குறித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம சிந்தையெல்லாம் எப்போ என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எப்போ ஆண்டவர் என்ன உயர்த்துவார், எனக்கு நான் எதிர்பார்க்குற காரியத்தை ஆண்டவர் செய்வார், இதை தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர நாம் எதை குறித்து நினைக்கல? ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் நினைத்து பார்ப்பதே கிடையாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை நினைத்து பார்க்க வேண்டிய, நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்த ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் ஒன்று உண்டானால் அது என்னது? அவருடைய வருகை. அவர் சொன்னபடி வருவார். இன்றைக்குள்ள செய்தியுடைய தலைப்பு சொன்னபடி இயேசு வருவார். முதலாம் செய்தி என்னது? சொன்னபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்குள்ள செய்தி என்னது? செய்தி தலைப்பு என்னது? சொன்னபடி இயேசு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னபடி எப்படி நம்மை ஆசீர்வதிப்பாரோ அதே போல் சொன்னபடி அவர் என்ன செய்வார்? வருவார். அநேகர் சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறாங்க. ஆனால் சொன்னபடி அவர் வருவார் என்று அநேகர் என்ன செய்யலை? விசுவாசிக்கலை. அவர் வரன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இன்னும் வந்த பாடம் இல்லை. அவர் வரும்போது வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதெல்லாம் வர மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி வருகையை குறித்து சந்தேகப்படுகிற கூட்டம் இருக்குது. அவருடைய வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் இருக்கிறது. 3 விதமான கூட்டம். ஒன்று, அவருடைய வருகையை குறித்து நிர்விசாரமாக இருக்கிற கூட்டம். ஒரு கூட்டம் என்னது? அவர் எங்கே வரப்போகிறார், வரமாட்டார்னு நம்பிக்கை இல்லாத கூட்டம். இன்னொன்று, சொன்னபடி வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம். நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? அல்லேலூயா. எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க?
இயேசு வருவார், எப்பொழுது இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அல்லது அவர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, எங்கே வந்தார், இது வரைக்கும் வரல, இனியும் வருவாரா, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் எந்த கூட்டத்தில் இருக்கணும் தெரியுமா? அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம், நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சும்மா ஒன்றும் சொல்ல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் நிச்சயமாக என்ன செய்வார்? வருவார். அவர் தம்முடைய வருகையை குறித்து பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதே 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பார்க்கிறோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். பாக்கியவான் என்றார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதே போல 20ஆம் வசனம் வாசிப்போம். இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்ம எல்லாரும் என்ன சொல்லணும்? ஆமேன். அவர் என்ன சொல்கிறாரு? இதோ மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்லணும்? ஆமேன். என்ன செய்யணும்? ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள். ஆகவே நான் சொன்ன இந்த வசனங்கள் ஒவ்வொன்றிலையும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்த்தோம். என்ன வாக்குத்தத்தம்? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய, மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவர் எப்படி வருவார், எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் எப்படி வருவார் என்று மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்த விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்த விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனைப் போல் வருகிறேன். இதோ திருடனைப் போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல வருகிறேன். ஆண்டவர் எப்படி வருவார்? எப்பொழுது வருவார்? எப்படி வருவார்? எப்பொழுது வருவார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி வருவாராம்? திருடனை போல. திருடன் எப்போ வருவான்? எப்படி வருவான்? உங்களுக்கு ஃபோன் போட்டு வருவானா? நான் உங்கள் வீட்டுக்கு திருட வர போகிறேன் அப்படி சொல்லுவானா? இல்லை. அவன் நாம் அறியாத நேரத்தில், நாம் விழித்திராத நேரத்தில் அவன் என்ன செய்வான்? அவன் வருவான். அவன் எப்பொழுது வருவான்? திருடன் எப்போ வருவான் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதே போல தான் திருடனை போல நான் என்ன செய்வேன்? வருவேன். திருடன் வந்துட்டு என்ன செய்வான்? ஒன்றுமில்லாத பிளாஸ்டிக் பாத்திரம், அலுமினிய பாத்திரம், அதையா தூக்கிட்டு வருவான்? எது தூக்கிட்டு போவான்? நல்ல விலையேற பெற்ற பொருட்கள், அதை தான் என்ன செய்வான்? தூக்கிட்டு போவான். அதே போல் ஆண்டவர் திருடனை போல வந்து விலையேற பெற்றவளாகிய நம்மை எடுத்து கொண்டு போக வருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை யாராக மாற்றியிருக்கிறாரு?
விலையேற பெற்றவளாய் கத்தன்மை மாற்றியிருக்கிறார். விலையேற பெற்ற மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொண்டு போகும்படியாக மணவாளனாகிய இயேசு சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி வருவார்? திருடனை போல வருவார். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு நினையாத வேளையில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24, 43, 44. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே முக்கியமான வார்த்தை, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ நம்முடைய வருவேன் என்று சொன்ன இயேசு அவர் எப்படி வருவார்? நாம் நினையாத நாளிகையில். நாளிகை. அப்போது ஆண்டவர் இந்த வருஷத்தில் வருவார், இந்த மாதத்தில் வருவார் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலர்லாம் இயேசு இந்த வருஷம் வரப்போகிறாரு, இந்த மாதம் வரப்போகிறாருலாம் சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அல்லேலூயா. அவர் எப்படி வருவார்? அவர் வர்றது யாருக்கே தெரியாதான்? அவருக்கே தெரியாதான். பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. எது தெரியாது? குமாரனாகிய இயேசுவோட வருகை அவருக்கே தெரியாது. அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ, அப்படி இருக்கும்போது இவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த வருஷத்தில் இயேசு என்ன செய்வார்? வருவார். இந்த மாதத்தில் வருவார், இந்த நாளிலே வருவார், இந்த நேரத்தில் வருவார் என்றெல்லாம் தைரியமாக பேசுகிறாங்க. அதையும் நம்பி ஒரு கூட்டம் போயிட்டுருக்குது. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு வருவார், நாம் நினையாத நாளிகையிலே வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட பேசிக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் கூட என்ன செய்யலாம்? ஒருவேளை இப்பொழுது இயேசு வருவார். எத்தனை பேர் இந்த இயேசுவோடு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அள்ளிலே சொல்லாமா? சிலர் கையே உயரத்தில், சிலர் கால் கை, அரை கை, முக்கால் கை அப்படிலாம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அவங்க என்ன செய்யலை? ஆயத்தமாகலைன்னு சொல்லிட்டு. உண்மையாக ஆயத்தமாக இருக்கிறவங்க தைரியமாக, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லி? நினையாத நாளிலே இயேசு வருகிறவராக இருக்கிறபடினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். வாசிங்க, எபிரேயர் 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். பார்த்தீங்களா? வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாராம்? தாமதம் பண்ணவே மாட்டார். வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக என்ன செய்வார்? வருவார். கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். அதுபோல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமயமாயிருக்கிறது. அங்கே முக்கியமான வார்த்தை, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க? ஸ்திரப்படுத்துங்க. ஏனென்றால் கர்த்தரின் வருகை எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது, தூரமாக இல்லை. சீக்கிரமாய் இயேசு என்ன செய்வார்? வருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாக இருக்கிறபடினால தேவனுடைய பிள்ளைகள் நிர்விசாரமாக இராதபடிக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையை சந்திப்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்? இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடிக்கடி
இந்த உலகத்தில் ஏற்படுகிறதான கடல் கொந்தளிப்பு, பல இடங்களில் நடக்கிற பயங்கரமான சம்பவங்கள். சமீபத்திலும் ரஷ்யாவில் கடல் ஆழத்தில் ஒரு நில அதிர்வு ஏற்பட்டபடினால சுனாமி உண்டாகி அங்கே ஒரு அழிவு உண்டாயிருக்கிறது என்று நாம் சமீபத்தில் நாம் செய்தியில் பார்த்தோம். இதுபோல் அடிக்கடி என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட சம்பவங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்க்காத, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத பலவிதமான பயங்கரமான சம்பவங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொரு உணர வேண்டும். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை பார்த்து சீஷர்கள் கேட்ட ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம். பின்பு 24:3 பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யுத்தங்கள் செய்தி நம்ம கேட்டோமா இல்லையா? சில நாட்கள் முன்பாக தேசத்துக்கு விரோதமாய் தேசம் என்ன நடந்துச்சு? யுத்தம் நடந்தது. அல்லேலூயா. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் நடக்கும்போது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். அதோடு கூட தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அல்லேலூயா. அப்போ எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும், எப்பொழுது முடிவு வரும் என்று கேட்டால், இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக என்ன செய்யப்படும்? பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அப்போ இது வரைக்கும் இன்னும் முடிவு வரல, இன்னும் இயேசுடைய வருகை வரலன்னா இன்னும் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இன்னும் என்ன செய்யப்படலை, அறிவிக்கப்படவில்லை. ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். இன்றைக்கு எத்தனையோ ஜாதியினர் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். சகல ஜாதியினருக்கும் இயேசு என்ன செய்யப்படுவார்? அறிவிக்கப்படுவார், சுவிசேஷமாக அறிவிக்கப்படுவார். அப்பொழுது முடிவு வரும். அப்போ ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கணும்னா, அல்லேலூயா, நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க முடிவு சீக்கிரமாக சம்பவிக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய சுவிசேஷத்தை நாம் வேகமாக என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நம்ம யாரையெல்லாம் நாம் பார்க்குறோமோ அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி நாம் என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. ஒரு நபருக்காவது இயேசுவை பற்றி ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படி நாம் சொல்லும் பொழுது அது அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் மாறும். அதோடு கூட இயேசுடைய வருகையும் சீக்கிரமாக என்ன செய்யும்? சம்பவிக்கும்
என்பதில் சந்தேகம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்குரிய அடையாளத்தை அவர் கேட்ட பொழுது இந்த அடையாளத்தை அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வருங்கால நிகழ்ச்சிகளை குறித்து ஒரு வரிசைப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இரகசிய வருகை. முதலாவது என்னது? இரகசிய வருகை. இது எந்த நேரத்திலும் நடக்கும். இது என்ன வருகை? இயேசுடைய வருகை. அது என்ன வருகை? முதலாவது இனி சம்பவிக்க போகிற காரியம் என்னது? இரகசிய வருகை. ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டார். அவர் யாராக வந்தார்? அவர் இரட்சகராக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இரட்சகராக அவர் வருகை தந்தார். அல்லேலூயா. அடுத்து அவர் 2ஆம் வருகை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவர் வரும்போது எப்படி வர போகிறார் தெரியுமா? இரட்சகராக அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். எதற்காக சொன்னால் இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாக. அல்லேலூயா. ஆகவே இந்த முதல் வருகைக்கும் இந்த 2ஆம் வருகைக்கும் இடையிலே உள்ள ஒரு வருகை தான் என்ன வருகை? இரகசிய வருகை. அல்லேலூயா. இந்த இரகசிய வருகை எந்த நேரத்திலும் என்ன செய்யலாம்? நடக்கலாம். நான் சொன்னது போல் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட என்ன செய்யலாம்? நடக்கலாம். நாம் வீட்டுக்கு போன பிறகு கூட நடக்கலாம். அல்லேலூயா. ராத்திரி தூங்கி கொண்டிருக்கும் போது கூட என்ன செய்யலாம்? நடக்கலாம். அல்லேலூயா. இது உண்மை. இது விளையாட்டான ஒரு காரியம் அல்ல. இது சிரிக்கிற ஒரு காரியம் அல்ல. இது உண்மையாய் சம்பவிக்க போகிற ஒரு காரியம். இந்த இயேசுடைய வருகை எந்த நேரத்தில் என்ன செய்யும்? நடக்கும். ஏன்னா அவர் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக என்ன செய்வார்? வருவார். அவர் எப்பொழுது வருவார்னு தெரியாது. ஆனால் இப்போது அவர் சொன்ன வருகைக்குரிய அடையாளத்துக்குரிய காரியமெல்லாம் இந்த உலகத்தை என்ன செய்து விட்டது? நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே பாக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா இயேசுடைய வருகை மட்டும்தான். அப்படினால் அவருடைய வருகை எப்பொழுதும் என்ன செய்யலாம்? சம்பவிக்கலாம். அந்த வருகையை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு பின்பு 2வது நடக்க போகிற நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் இருக்கும். இயேசுடைய வருகைக்கு பின்பு 7 ஆண்டுகள் என்னது? உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உபத்திரவ காலம், இன்னொன்று முதல் 3 ஆண்டுகள் உபத்திரவ காலம், பின்பு உள்ள 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். அது 2 சேர்த்தா எவ்வளவு? 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் இந்த உலகத்தில் என்ன நடக்கும்? உபத்திரவம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னால் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன காலம் ஆரம்பிக்கும்? உபத்திரவ காலம். அதுவும் 2ஆக பிரிக்கப்படுகிறது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அல்லேலூயா. அந்த உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்வான். அந்தி கிறிஸ்துவை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். அப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? உபத்திரப்படுத்தப்படுவார்கள். அவர்கள் கொல்லப்படுவார்கள். இரத்த சாட்சியாக என்ன செய்வதா இருக்கும்? மரிக்க வேண்டும். அது எல்லாரும் இப்போவே இரத்த சாட்சியாக மரிக்கலை, அப்புறம் எங்கே இரத்த சாட்சியாக மரிக்க போகிறாங்க? அநேகர் என்ன செய்வாங்க? இயேசுவை மறுதலித்து அந்த கிறிஸ்துவை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வார்கள். தப்பி செல்லவே முடியாது. எந்த நாட்டுக்கும் போக முடியாது. எந்த ஊருக்கும் எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ளவே முடியாது. நிச்சயமாய் அந்த கிறிஸ்துவுடைய கையில் நாம் சிக்கிக்கொள்வோம். அப்படி சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா ஒழுங்காக மரியாதையாக எங்கே போயிடணும்? இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அல்லேலூயா. இயேசுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் நாம் யாரை சந்திக்க வேண்டியிருக்கோம்? அந்தி கிறிஸ்துவை சந்திக்க வேண்டியிருக்கும். அதன் பின்பு நாம் பார்க்கும் பொழுது அந்த உபத்திரவ காலத்தின் முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை சம்பவிக்கிறதா இருக்கிறது. உபத்திரவ காலத்தின் முடிவிலே இயேசுடைய 2ஆம் வருகை சம்பவிக்கும். கிறிஸ்து உலகத்தில் என்ன செய்வார்னு சொன்னால், 4வதாக அவர் 1000 ஆண்டுகள் என்ன செய்வார்? அரசாளுவார்.
என்ன செய்வார்? 1000 ஆண்டுகள் அரசாளுவார். ஐந்தாவதாக அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு இறுதி நியாய தீர்ப்பு நடைபெறும். இறுதி நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி அமைக்கப்படும். அதில் என்றென்றைக்கும் பிதாவும் குமாரனும் ஆட்சி செய்வார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடக்கிற ஆட்சியெல்லாம் எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவோடு கூட செய்ய போகிற ஆட்சி நித்தியமான ஒரு ஆட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இனி வரப்போகிற நாட்களில் என்ன செய்ய போகிறது? நடக்க போகிறது. இதில் முதலாவது சொன்ன காரியம் என்னது? ரகசிய வருகை. அல்லேலூயா. வருகையில் என்ன வருகை? ரகசிய வருகை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். தெசலோனிக்கு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை வருமென்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ ரகசிய வருகை என்று சொல்லும் பொழுது அது ஆண்டு எப்படி வருவார்? ரகசியம்தான் இது. இப்போது திருடன் எப்போ வருவான்னு தெரியும், அது ரகசியமாக இருக்குது. அதே போல் ஆண்டவர் இயேசுடைய வருகை எப்படி இருக்க போகுது? ரகசியமாக இருக்க போகுது. அதாவது என்ன அர்த்தம்? திருடன் வருகிற விதமாய் அவர் என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. யாரும் எதிர்பார்க்காத வேளையில் சபை எடுத்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத வேளையில் சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். இந்த எபிரோன் சபையில் கர்த்தருடைய சபை. எபிரோன் சபை யாருடைய சபை? கர்த்தருடைய சபை. இந்த சபையில் இருக்கிற நம்ம எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம்? எடுத்துக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் எப்போ சம்பவிக்க போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அதை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் பொதுவாக இந்த வசனம் தான் எடுத்து ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா அடக்கம் பண்ணும்போது அந்த வீட்டில் துக்க வீட்டில் நீங்கள் துக்கித்து அறிவில்லாது இருக்கிறது இது எனக்கு மனதில்லைன்னு அப்போ பவுல் சொல்கிறாரு. அதனால என்ன செய்யாதீங்க? நீங்கள் அழாதீங்க, துக்கப்படாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட என்ன செய்வார்? கொண்டு வருவார். இயேசுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் அவர் கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இயேசு வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோமா? என்ன செய்வோம்? நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதம் சொல்கிறது, உயிரோடு இருக்க நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
அவரோடு கூட ஆகாயத்தில் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். அப்போது ஒரு நாள் வரப்போது, அந்த நாள் நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களோ, அதே போல் உயிரோடு இருக்கிற நாமும் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி தான் வசனம் சொல்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. மரித்த பிறகு அல்லது கர்த்தருடைய வருகை நாளிலே நாம் எல்லாரும் அவரோடு கூட எப்பொழுதும் என்ன செய்வோம்? இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பொழுதும் என்ன சொன்னால் என்ன அர்த்தம்? நித்தியமாய் நாம் அவரோடு கூட இருக்கிற அந்த பாக்கியத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அதற்கு என்ன வேணும்? அதற்கு ஆயத்தம் வேணும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. மரிக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. யார் கர்த்தருக்குள்ளே வாழ்கிறாங்களோ, யார் கர்த்தருக்குள்ளே மரிக்கிறாங்களோ, யார் அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறாங்களோ, அவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க? எடுத்துக்கொள்ளும். அப்போ இந்த அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசுடைய வருகை ஒருவேளை இன்றைக்கோ நாளைக்கோ இருக்குமானால், உங்கள் எத்தனை பேர் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இனி நாம் நிர்விசாரமாக இராதபடிக்கு ஆண்டுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் ஒருவேளை ஆண்டுடைய வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் போவோமானால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே நாம் சிக்கிக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால் என்ன செய்யப்படுவோம்? என்ன செய்யப்படுவோம்? நாம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியிலே நாம் சிக்கி தவிக்க வேண்டியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நிலையின் மிக முக்கியமான குறிப்பை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும். சிறியோர் பெரியோர், ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையானது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அந்த கிறிஸ்து ஆட்சியின் பொழுது அது யாரெல்லாம் ஆண்டுடைய ரகசிய வருகையிலே கைவிடப்படுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக யாரை சந்திக்க வேண்டியிருக்கும்? அந்த கிறிஸ்துவை சந்தித்து தவிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் சிக்கி என்ன செய்வார்கள்? சிக்கி தவிப்பார்கள். நம்ம சேர்த்துக்கணும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, அப்போது நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு யார் விதி விலக்கே கிடையாது. சிறியோர் பெரியோர், ஐஸ்வரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெற வேண்டும். அது என்ன முத்திரைன்னு சொன்னால் 666 என்கிற அந்த முத்திரை என்ன செய்யப்படும்? தரிப்பிக்கப்படும். அதை யார் தங்கள் நெற்றிகளாவது கைகளாவது தரித்து கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்ய முடியுமா? அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் விற்கவோ வாங்கவோ முடியும். சொல்லப்பட்ட 17 அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் லக்கத்தையாவது
தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கணுன்னா முதல்ல கையை காட்டு, 666 இருக்குதா இல்லையா, போய் முதல்ல அது போட்டு வா, அப்போ தான் உனக்கு என்னது பொருள். ஒரு பொருளை விற்கணுன்னாலும் சரி, ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, நெற்றிகளிலாவது கைகளிலாவது இந்த 666 என்கிற முத்திரை தரித்திருந்தால் மாத்திரம்தான் வாங்கவோ விற்கவோ முடியும். அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஒரு பொருளை வாங்க முடியலன்னா எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? கடைசியில் என்ன செய்வாங்க? சாகாமல் பிழைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? சிலர் முத்திரை தரித்து கொள்வாங்க. சிலர் செத்தாலும் பரவாயில்ல, இரத்த சாட்சியாய் மரித்தாலும் மரிப்பேனே தவிர ஒரு நாளும் இந்த முத்திரையை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இந்த அந்தி கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை ஒரு சிலர் வைராக்கியமாக இருந்து ஒரு சிலர் இரத்த சாட்சியாக என்ன செய்யலாம்? மரிக்கலாம். இப்போ உள்ள இந்த பாடையே நம்ம சகிக்க முடியலையே, அந்தி கிறிஸ்து காலத்தில் எப்படி சகிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். இப்போ இருக்க கொஞ்சம் உபத்திரவத்தையே நம்மளால் என்ன செய்ய முடியல, நம்மளால் சகிக்க முடியலையே. அந்த உபத்திரவ காலத்தில் உண்டாகிற அந்த உபத்திரவத்தை நம்மால் எப்படி சகிக்க முடியும்? ஆகவே அன்பு தேவப்பிள்ளை, இதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், ஆண்டுடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. 2000 ஆண்டுக்கு முன்பாக இரட்சகராக வந்த இயேசு, அல்லேலூயா, அவர் இனி இரட்சகராக அல்ல, அல்லேலூயா, அவர் மணவாட்டியாகிய சபையை மணந்து கொள்ளும்படி அவர் மணவாளனாக மத்திய வானத்திலே அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகவே மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கும்படி நாம் என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாகணும். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்துடைய கடைசி பகுதி சொல்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி, இயேசுவை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த கடைசி நாட்களில் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்டால், ஆண்டுடைய வருகைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டால், அல்லேலூயா, அல்லது இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் கைவிடப்படாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் விட வேண்டியதை நாம் விட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகையில் கைவிடாமல் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்? நாம் விட வேண்டியதை விட வேண்டும். விடாமல் இருக்க வேண்டியதை விடாமல் இருக்க வேண்டும். ரெண்டையும் கவனிங்க. விட வேண்டியதை என்ன செய்யணும்? விடணும். விடாமல் இருக்க வேண்டியதை விடாமல் இருக்க வேண்டும். செய்ய வேண்டிய காரியம் இருக்குது, செய்யாமல் இருக்க வேண்டிய காரியமும் இருக்க வேண்டும். விட வேண்டிய காரியமும் இருக்கிறது, விடாமல் இருக்க வேண்டிய காரியமும் இருக்கிறது. அப்படி நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? கைவிடப்படவே மாட்டோம். எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் விரும்புகிறீங்க? அப்படி விரும்புகிற மாத கைவிட்டலே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையில் நாம் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? விட வேண்டியதை விடணும். விடாமல் இருக்க வேண்டிய காரியத்தை விடாமல் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யணும். எதை விடணுமோ அதை விடாமல் இருக்கிறோம். எதை விடாமல் இருக்கணுமோ அதை என்ன செஞ்சிடறோம்? விட்டுடுறோம். எப்பவுமே உள்டா தான், எப்பவுமே எதிர்ப்பதமாக தான். எதை விட வேண்டுமோ அதை விடணும், எதை விடாமல் இருக்க வேண்டுமோ அதை விடாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் இயேசுடைய ரகசிய வருகையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இந்த காலவெளியில் இப்போ தான் செய்திக்கே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நாம் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் விட வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான்
அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். முதல் குறிப்பு தான். பாவமான வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோமானால் மட்டுமே அவரோடு நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏதோ சும்மா சபைக்கு வந்துட்டு போகிறனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நாம் அவருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அல்ல. நீங்கள் ஒருவேளை இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஞானஸ்தானம் கூட எடுத்திருக்கலாம், ஒருவேளை பரிசுத்தாவி கூட பெற்றிருக்கலாம், நீங்கள் தவறாமல் சபைக்கு வருகளாய் கூட இருக்கலாம், ஒருவேளை கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவளாய் கூட இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமமாக காணிக்க கொடுக்கிறவளாய் கூட இருக்கலாம், ஏன் கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிறவளாய் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாவிட்டால் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசுடைய வருகையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? கைவிடப்படுவோம். பாவமான வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் நாம் அனுதினமும் நாம் வாழ்வோமானால் இயேசு வரும்பொழுது நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். வேதம் என்ன சொல்வது தெரியுமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால், ஆண்டு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால் அதற்கு மிக அவசியமானது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்வதில்லை? தரிசிப்பதில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்னது? பரிசுத்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான வார்த்தையை அவர் அங்கே சொல்லுகிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இந்த இடத்துல பார்க்கிறோம் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். சொல்லிட்டு ஒரு 5 காரியத்தை சொல்கிறார். வசந்த மாத்த குறிச்சிங்க. 21ஆம் வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. இது யாருக்கு? இது யார்? வேதபாரகர் பரிசேயருக்கு சொல்லப்பட்ட காரியம். ஆனால் இயேசு சொல்ல 22ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்னது? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறதே பாவம். அது கொலை இருப்பாயாக என்பதுதான் அவருடைய நீதி, வேதபாரகர் பரிசேயர் நீதி. ஆனால் உங்களுடைய நீதி என்ன தெரியுமா? நீங்கள் நியாயம் இல்லாமல் கோபம் கொண்டாலே பாவம். அவங்களுக்கு கொலை செஞ்சாதான் பாவம். நமக்கு என்னது? கொலை செஞ்சால் கோபப்பட்டாலே பாவம். அல்லேலூயா. அநியாயமாய் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு எதுவாக இருப்பான். அதே போல் நீங்கள் 27ஆம் வாசிக்கும் பொழுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு கூட பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. இங்கே விபச்சாரம் செஞ்சாதான் பாவம். ஆனால் இங்கே இயேசு சொல்லும்பொழுது இச்சையோடு பார்த்தாலே பாவம். அவங்களுக்கு என்னது? விபச்சாரம் தான் பாவம். நமக்கு என்னது? இச்சையோட பார்த்தாலே பாவம். அடுத்து 31ஆம் வசனத்தில், தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் எவனாவும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தனம் முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாக இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார்.
பார்த்தீங்களா, அந்த அவருடைய நீதிக்கும் நம்முடைய நீதிக்கும் உள்ள தேவன் நமக்கு கொடுக்குற நீதிக்கு உள்ள வித்தியாசம். 33ஆம் வசனத்தில், அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் 34 வாசிக்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய. இப்போ நான் சத்தியமாக சொல்கிறேன் சொல்ல பார்த்தீங்களா, அது சத்தியம் பண்ணுறதே என்னது பாவம். அடுத்து 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அல்லேலூயா. ஒரு உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கணத்தை என்ன செய், அடிக்கும்படி திருப்பி கொடு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்கு, திருப்பி கொடு. நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி கொடுன்ற வார்த்தை போட்டிருக்கனால திருப்பி, அது அர்த்தம் என்னது, என்ன செய், உன்னை வலது கணத்தில் அடித்தா என்ன பண்ணு, இடது கணத்துல இப்போ எந்த கணத்தை அடிச்சுக்கப்பா, திருப்பி கொடுப்போமா? இடது கணத்தில் அடிக்கிறத திருப்பி கொடுப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம், என்னை அடிச்சிட்ட, ஏய் வடா, ஒரே அப்போ விழணும். என்ன நினச்சிக்கிட்டேன், உனக்கு தான் அடிக்க தெரியுமா, எனக்கும் அடிக்க தெரியும். உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கும் பேச தெரியும். அல்லேலூயா என்று சொல்லி நம்முடைய மாம்சங்க என்ன செய்யப்படும், வெளிப்படும். போச்சு, அவ்வளோதான், சாட்சி போச்சு, பரிசுத்தம் போச்சு. அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அதே போல் உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் நிந்திக்களுக்காக உங்கள் துன்பப்படுத்தலுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வேதப்பார்க்க பரிசேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட நீதிக்கும் நமக்கு ஆண்டு கொடுத்த நீதிக்கும் ஒரு வித்தியாசம். அதாவது அவருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலையில் நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15, 16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க. கடைசி வரைக்கும் உங்கள் பரிசுத்தத்தை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிதலோடு வாழ்கிறவனே என்ன செய்யப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவான். அல்லேலூயா. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக. பரிசுத்தம் நம்முடைய சிந்தனையில் காணப்படணும். நம்முடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும். பார்வையிலே பரிசுத்தம், இப்போ எதில் பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம். இன்றைக்கும் ஆவியானவர் வார்த்தையை குறித்து நம்மோடு பேசினார். இதுவரைக்கும் பொதுவாக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தனித்தனியாய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இதுபோல தான் ஆரம்ப நாட்கள் தனித்தனியாக கர்த்தர் பேசினார். மகனே மகனே, மகளே மகளே என்று தனித்தனியாக கர்த்தர் பேசுவார். பின்பு கடைசியாக பொதுவாக பேசுவார். அது இடையில சில நாட்கள் பொதுவாகவே கர்த்தர் பேசி முடிச்சிட்டார். ஆனால் இப்போ போன வாரத்திலேருந்து பழையபடி கர்த்தர் தனித்தனியாக பேச ஆரம்பிச்சிட்டார். அதில் குறிப்பாக ஒரு சகோதரனை குறித்து நீ அவள் பேசுகிற வார்த்தையை குறித்து என்ன செய்தார், எச்சரித்தார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எச்சரிப்போடு கர்த்தர் பேசியிருக்கிறார். கண்டிப்போடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இவ்வளோ சத்தியத்தை கேட்ட பிறகும்
உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இருந்துக்குங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்குங்க, இயேசு வரும்போது என்ன செய்யப்பட மாட்டீங்க, எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. இயேசுட வருகை எடுத்துக்கொள்ளப்படணுமா இல்லை கைவிடப்படணுமா? சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ என்ன செய்யணும்? பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து அனுதினமும், இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் இல்லை, ஒரு வாரம் மாத்திரம் இல்லை, அனுதினமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் அவருடைய வருகையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? ஒன்றை மாற்ற அறிந்து கொள்ளுங்க, ஆண்டுடைய வருகை நமக்கு எப்பொழுதுன்னு தெரியாது. சொல்லிட்டாருன்னு நல்லா இருக்கும், அதுதான் சொல்ல மாட்டேன்றார். இல்லை சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல. சிலருக்கு சொல்லாமல் என்ன செய்ய வந்துட்டாலே என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்ட்டு திடீர்னு போயிட்டால் கோவம் வந்துடும். என்ன சொல்லாமல் கூட வந்துட்டீங்க, ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? ஒருத்தர் அப்படி தான் கேட்டார் எங்களை பார்த்து, நீங்கள் ஊழியக்காரங்க தானே, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்டார். ஒரு ஊழியரை பார்க்க போனோம், ஒரு மூத்த ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஊழியக்காரர் தானே, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதான்னு கேட்டார். சொல்லாமல் போயிட்டாலே அதுக்கு என்ன வந்தது இருக்கு பாருங்கள். நமக்கு கோவம் வரலாமா? ஏசுநாதரும் சொல்லாமல் தான் செய்ய போகிறாரு, வரப்போகிறார். அல்லேலூயா. சொல்லாமல் தான் வரப்போகிறார். ஆனால் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? வருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் எப்போ வருவேன்னா சொல்ல, ஆனால் வருகைக்குரிய அடையாளம் சொல்லிட்டார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அல்லேலூயா. வருகைக்குரிய அடையாளம். இப்போ அவர் சொன்ன அடையாளம்லாம் இந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? நடக்குது, நடந்துகிட்ருக்குது, அவ்வளோதான். இன்னும் அடுத்த தான் என்ன தான் வரணும்? அவர் அப்போ என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். அல்ல, எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒப்பு கொடுப்போம்மா. எல்லாம் இருக்க இடத்துல நம்ம எல்லோரும் அந்த முகத்தை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் முத்திரை பெற்ற சுத்த எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவரா. முத்திரை பெற்ற சுத்த எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய் ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆஹா என்ன பேரின்பம் அது, ஆஹா என்ன பேரின்பம் அது, ஆஹா என்ன பேரின்பம் அது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் வேகம் வருகின்றாரே. விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்துமே மகிழ செய்தார். விருந்தாகும் இந்த ராதானையை தந்துமே மகிழ செய்தார். மத்திய வானத்தில் ஓர் விருந்து
சிறப்பாக ஒதுக்கிடுவார். மத்திய வானத்தில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் தாரே, ராஜாதி ராஜன் தாரே. நம் மீட்பர் உயிரோடு இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நம் மீட்பர் உயிரோடு இருப்பதால் நாம் கண்ணால் அவரை காண்போம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோம். நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண, நம் தூய தேவனை காண. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவேதானே. நீதிமான நீதி செய்வாய் பலனோடு நன்வாரி நின்றார். நீதிமான நீதி செய்வாய் பலனோடு நன்வாரி நின்றார். ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா, ஆமென் இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்த சுத்தரை சேருங்கள் என்பார். ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆக நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம், ஆமென். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் வேகம் வருகின்றாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து சிஸ்டர் வயலட் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரிங்க தாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த முதல் வாரத்திலே உடைய சமூகத்தில் வரும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நான் உங்களுக்கு சொன்னபடியே நான் உங்களை ஆசீர்வதிப்பதினால் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தோடு நீர் சொன்ன அந்த வார்த்தையும் ஆண்டவரே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நீர் வாக்கு பண்ணலப்பா, உம்முடைய வருகை குறித்து எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர் என்பதை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். இன்றைக்கு உம்முடைய வருகையை குறித்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படி வருவீர் என்பதையும் ஆண்டவரே எந்த நேரத்தில் வருவீர் என்பதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு பேசினீர். நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மோடு கூட அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்குண்டான ஆயத்தத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட ஒருவர் ஆயினும் நிர்விசாரமாய் இருந்து விடாதபடி நீர் கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்களை நாங்கள் போக்கி விடாதபடி இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை கிட்ட நெருங்கவும், உம்மை நாங்கள் ஆண்டவரே உறுதியாய் பற்றி கொள்ளவும்,
உம்முடைய வேத வசனத்தின்படி நடந்து உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலை ஆண்டவரை ஒருவர் ஆயினும் ஆண்டவர் கைவிடப்படவே கூடாது என்பதை எங்களோடு நீர் பேசின ஆண்டவர், ஒருவரையும் நீர் கைவிட்டுறாதீங்கப்பா. இன்றைக்கு ஒவ்வொருவரும் எங்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய குடும்பத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. என் கணவரை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் மனைவியை ஒப்பு கொடுக்குறேன். இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே, உடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. எங்களை கொள்ளை கொண்டு போக நினைக்கிற ஆவிகள் உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தமாக கூடாதபடி, உடைய வருகையில் நாங்கள் காணப்படக்கூடாதபடி எங்களுக்குள்ளாக தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சமாதான கேடுகளையும் குழப்பங்களையும் தூண்டிவிட்டு அதனாலும் உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாதபடி எங்களை தடை செய்கிற எந்த பொல்லாத அந்தகாரத்தின் கிரிகளாக இருந்தாலும் வான மண்டலத்தினுடைய ஆவிகள் ஒவ்வொரு குடும்பங்களிலே மறைமுகமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான தந்திரத்தின் ஆவிகளை இன்றைக்கு உடைய வசனத்தினால் உண்டான வெளிச்சத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் நிரப்புவீராக, நீ நிரப்புவீராக. இந்த இடத்துல இந்த சத்தியத்தை கேட்ட ஒருவர் ஆயினும் கைவிடப்படவே கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தின் மேல் அசைவாடுகிறார், உங்களுடைய குடும்பத்தின் மேல் அசைவாடுகிறார். ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக என்னுடையவர்கள் நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக மீட்பின் ஆவியானவர், மீட்பின் ஆவியானவர் இன்றைக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறார், இன்றைக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ரகரதிரப சிகரதுரபரபா ஒரு ரிகரபதுரிபிலப சிகரபா. ஆண்டவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, பெரியோரை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக மிக சீக்கிரமா இருக்குதப்பா. உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் எங்களை ஞாபகப்படுத்துகிறது, எங்களை உணர்த்துகிறது, எங்களை எச்சரிக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டும் கண்டும் உணராதமல் இராதபடி உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுத்துவீராக. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தை வெளிப்படுத்த உடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக நிறுத்தும். சத்துரு வெட்கப்பட்டு போடுவதற்காக எமக்கு நன்றி. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.